love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி NumPy சாப்டர் 9. இது டோட்டலாக வந்து நம்ம பைத்தனில் வந்து சாப்டர் 50 என்னமோ வந்தாச்சுங்க. ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சாச்சுங்க. நம்ம பேண்டா அது இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 50 அடிச்சாச்சு. NumPy கொஞ்சம் ஜாஸ்தி, பேண்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஹாஃப் சென்ச்சுரி கிட்டத்தட்ட 50 நாளாக பார்த்துட்டுருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த 6 மாதத்தில் எப்படியோ வந்து எனக்கு இப்போ நம்பிக்கை தாராளமாக வந்துருச்சு. நீங்கள் பைத்தனில் பேசிக்கில் இருந்தால் கூட எப்படி ஒரு மிட் லெவலுக்கு ஈஸியாக வந்துடலான்ட்டு. நம்ம போன 2 லெக்சரில் என்ன பார்த்தோம், அரேயோட ஷேப்பு ரீஷேப்லாம் பார்த்தோம். அதாவது 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் மாற்றுறது, வைசி வர்ஸா 2 டைமென்ஷன் 1 டைமென்ஷன் மாற்றுறது, அந்த 1 டைமென்ஷன் அரே எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, அந்த 2 டைமென்ஷன் அரே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. NumPy வந்து நியூமெரிக்கல் பைத்தன், பேண்டா வந்து டேட்டா அனாலிசிஸ். அதுக்கப்புறமா சைஃபைலாம் பார்ப்போம். பட் பேண்டாலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. பேண்டா NumPyலாம் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சால் ரொம்ப நல்லது உங்களுக்கு. இப்போது ஐட்டிரேஷனாக என்னங்க, ஒன்றும் பெரிய விஷயம். நம்ம ஏற்கனவே இந்த டூ வைல் லூப்பு ஃபார் லூப்பில் பார்த்து தான் ஒன்றா போச்சுன்னா அதுக்கு பேர் ஐட்டிரேஷன். ஃபார் எக்ஸன் 1 2 3னா 1 பார்க்கும், 2 பார்க்கும், 3 பார்க்கும். இதுக்கு பேர் தான் ஐட்டிரேஷன். 1 ஸ்டெப் ஆஃப்டர் செகண்டு. ஐட்டிரேட் பண்ணுனா ஃபில்டர் பண்ணு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போ, அதுக்கு பேர் தான் ஐட்டிரேட். சரியா? ஸோ இந்த ஐட்டிரேஷன் தான் வந்து இது. இந்த ஐட்டிரேஷன் வந்து 1 டைமென்ஷனில் பண்ணலாம், 2 டைமென்ஷனில் பண்ணலாம், மல்டி டைமென்ஷனில் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போது இது வந்து 1 டைமென்ஷனல். இது ஏன் 1 டைமென்ஷனல் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே, இது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ கண்ணை மூடி எழுதிடலாம். இம்போர்ட் NumPy as NP, நம்ம கண்ணை மூடி எழுதிடலாம். அரே வந்து இது ஒன்றா இருக்கிறதுனால இது வந்து 1 டைமென்ஷனல். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸன் அரே பிரிண்ட் எக்ஸ் இப்போ வந்து 1 2 3 இப்படி கொடுக்கும். ஓகேவா? பாருங்கள், 1 2 3 சொல்லிட்டு கொடுக்குறது. இதுக்கு பேர் தான் ஐட்டிரேஷன். நம்ம ஏற்கனவே ஃபார் லூப்பில் பார்த்துருக்கோம். இப்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாமே. இப்போ நம்ம 2Dக்கு போகலாமே. 2Dனா 2 டைமென்ஷனல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம 2 டைமென்ஷனல் க்ரியேட் பண்ணுறோம். 1 2 3 சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறோம். இங்கே ஃபார் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். சேம் கோடு தான், சேம் கோடு. பட் இங்கே 2 டைமென்ஷனல் போட்டிருக்கோம். இதை பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 மாதிரி வரல. இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் வந்துருக்கு. ஏன்னா அதுதான் கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு தனியாக மூளை கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் பண்ணோம். சரியா? நம்ம எப்படி எழுதுகிறோமோ அந்த மாதிரி தான் பண்ணோம். இது ஏன் இப்படி வந்திருக்கு, இது எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போது இதை வந்து நீங்கள் ஒன்றா பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது, 2 வழி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வழி வந்து என்னென்னா, அதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த ஸ்கேலார் தான் வந்து உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த ஜஸ்ட் இந்த கோடை பாருங்களேன். இப்போது இம்போர்ட் NumPy as NP நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 டைமென்ஷனல் ஃபார் எக்ஸன் திஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபார் எக்ஸன் அரே. அதுக்கப்புறம் ஒய்இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், பிரிண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே வந்து ஃபார் எக்ஸன் அரே பிரிண்ட் எக்ஸ். இங்கே என்ன சொல்கிறோம், ஃபார் எக்ஸன் தி அரே ஃபார் ஒய் இன் எக்ஸ். இதை எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டிங்க. இப்போ இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. இதுக்கும் இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இதாங்க ஸ்கேலாரு. இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாமா? 3 டைமென்ஷனுக்கு போகலாமா? இப்போ 3 டைமென்ஷனல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3 டைமென்ஷன் கூட ரொம்ப ஜாஸ்தி டைமென்ஷனல் இது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 1 வச்சுக்கலாம், அது 2 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸன் அரே இது ரெப்ரசன்ஸ் 2D அரே பிரிண்ட் எக்ஸு. இது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் இது வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? பாருங்கள், எக்ஸ் ரெப்ரசன்ஸ் 2D இந்த மாதிரி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வருது. அது ஏன்னா நம்ம இந்த ஸ்கேலார் கொடுக்கல. இப்போ இந்த ஸ்கேலார் கொடுக்கணும்னா இங்கே 3 வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸன் அரே ஒய்இன் எக்ஸு அப்புறம் ஜிஇன் ஒய்ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? அதை பார்ப்போமா நம்ம? பாருங்கள், அதே தான் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குங்க. சேம் இது ஃபார் எக்ஸன், இது ஃபார் ஒய். இதை எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டுறோம், இதை எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டுறோம். இப்போ இந்த பிரிண்ட் ஜின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு 1லேருந்து 12 வரைக்கும் கொடுக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்கேலார். இது வந்து மல்டி டைமென்ஷனல் போச்சுன்னா அந்த ஸ்கேலார் வச்சு தான் உங்களால் வந்து இந்த ஐட்ரேட் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, இதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் 4 டைமென்ஷனல் 5 டைமென்ஷனல் 10 டைமென்ஷனல் போனால் இந்த மாதிரி எக்ஸின் ஒய்இன் எக்ஸ் ஜிஇன் ஒய்ன்னு சொல்லிட்டு போட்டே போயிட்டே இருக்க முடியுமா? நம்ம எவ்வளோ தான் போடுவோம்? A to Zனா வந்து 26 தான் இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லையா? நல்ல விஷயமும் கிடையாது இல்லையா? கோடிங்னா என்ன, சிம்பிளாக இருக்குது போய் தானே கோடிங்கு. அதுக்கு பேர் தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பேர் ND ஐட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஐட்டரேஷன் ஐட்டர் ND.
ஓகே, அது வந்து என்டினா என் டைமென்ஷன் சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பேர் என்டி ஐட்டர். இந்த என்டி ஐட்டர் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷனு. சிம்பிள்லேருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேலாருக்கு பதிலாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா நம்ம. இப்போது இந்த மாதிரி இருக்குது, இங்கே இது இருக்குது. அதே இந்த மல்டி டைமென்ஷனல் அரே தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸன் என்பி என்டி ஐட்டர் இந்த அறையை போடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எக்ஸன் என்பி என்டி ஐட்டர் அந்த அறையை போட்டு இந்த பிரிண்ட் எக்ஸ் சொல்லிட்டு போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், இந்த என்டி ஐட்டரை வச்சு மேட்டரை முடிச்சிடலாம். சரியா, அவ்வளோதான் விஷயம். இப்போது நமக்கு இன்னொன்று இருக்குங்க, ஒரு டேட்டா டைப்பை நம்ம மாற்ற முடியும். அதாவது இன்டிஜர், வார்சார், ஸ்ட்ரிங்கு அது மாதிரி மாற்றலாம். அதுக்கு வந்து OP_D டைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்பையில் மட்டும் என்னென்னா, அறையில் இருக்கும்போது டேட்டா டைப்பை மாற்ற முடியாது. அது எப்படா மாற்றுவோன்னு சொல்லி கேட்டால், ஒரு பஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். அந்த பஃபர்டு ஃபங்க்ஷனை வச்சுட்டு என்டி ஐட்டர், என் டைமென்ஷனல் ஐட்டரோட தான் பண்ணணும். அப்போ தான் டேட்டா டைப்பை மாற்ற முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போது இந்த மாதிரி இருக்குது, நான் நம்பையை இம்போர்ட் பண்ணுறேன். இது மல்டி டைமென்ஷனல். இந்த என்டி ஐட்டரில் நான் என்ன பண்ணுறேன், இந்த அரே, இந்த ஃப்ளாக்ஸ் ஈக்குவல்ஸ் பஃபர்டு, இந்த பஃபர்ட்னால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஓபி டைப்பில் நான் என்ன பண்ணுறேன், எஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி மாற்ற சொல்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் எக்ஸுங்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வச்சுக்கிட்டு, ஓகே, ஒரு ஸ்பேஸு ஒரு இது இங்கே மாற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே நீங்கன்னு மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், இந்த பஃபர்டு. இப்போ இந்த பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மாற்றும், இல்லாட்டி மாற்ற முடியாது. இதுக்கு பேர் தான் என்டி ஐட்டரில் இந்த ஃப்ளாக்ஸ் ஈக்குவல்ஸ் பஃபர்டு. சரியா, அதுதான் இந்த கமாண்டோட இது. நீங்கள் இப்போ நிறையா பண்ணலாம், இது ஃபில்டர் கூட பண்ணலாம். இந்த அரேஸில் இந்த ஃபில்டர் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இது பார்ப்போமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணிட்டேங்க. சரியா, நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். 2 டைமென்ஷனல் இந்த என்டி ஐட்டருக்கு இந்த அரே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 அப்படிங்கிற அப்படின்னா 1 3 5 7. அதே நான் வேறு மாதிரி கொடுத்தனா 2 4 6 8 வரும். பட் இது வந்து நான் ஃபில்டர் பண்ணதுனால எப்படி வருது பாருங்களேன், 1 3 5 7. அதுக்கு மெயின் காரணமே இங்கே ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிற மாதிரி ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். 2ஆக விட சொல்கிறேன். அப்போ இதை விட்டிங்க வா, இதை விட்டிங்க வா, இதை விட்டிங்க வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுதான் இங்கே கொடுக்குறது. இதுக்கு பேர் தான் ஃபில்டர் க்ரைட்டீரியா அரேஸில். இப்போது எனுமரேட்டட்னு சொல்லிட்டு இருக்குது, எனுமரேட்டட் ஐட்டரேஷன் சொல்லிட்டு இருக்குது. அது என்னடா எனுமரேஷன் சொல்கிறேன், அது என்னடா கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனுமரேஷன் மீன்ஸ் நீங்கள் சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்கலாம். எதிராக 0, எதிராக 1. நியூமரேஷன் அப்படின்னா வந்து 1 2 3 பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எனுமரேஷன். ஸோ அந்த எனுமரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்டி, அதாவது என்டினா என் டைமென்ஷன் உள்ள சொன்னேன், என்டி ஐட்டர் சொன்னேன். இப்போ என்டி நியூமரேஷன், ஓகே, என்டி நியூமரேட் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ். இப்போது இந்த மாதிரி நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போடுறேன். நம்பையை இது பண்ணுறேன். இது சிங்கிள் டைமென்ஷனல். ஓகே, ஃபார் ஐடிஎக்ஸ் எக்ஸ்ன்னு இந்த அரேயில் நான் இது பண்ணுறேன். இந்த ஐடிஎக்ஸ் எக்ஸை நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் சீக்வன்ஸ் நம்பர் சொல்கிறேன், 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 0 1 2 3. இதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்க பேர் தான் என்டி எனுமரேஷன். இதுவே நம்ம வந்து மல்டி டைமென்ஷன்ஸ் கூட பண்ணலாம். சரியா, ஸோ மல்டி டைமென்ஷன் சொல்லிட்டு பண்ணிங்கன்னா நம்ம வந்து அதே தான். பட் இங்கே என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், இது 2 டைமென்ஷனாக இருக்கிறதுனால 0 0 0 1 0 2 0 3 1 0 1 1 1 2 1 3 அதே சீக்வன்ஸ் நம்பர் தான். பட் இந்த அரேக்கு ஏற்ற மாதிரி, டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இது வந்து இது வரைக்கும் வந்துருச்சு. நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ நண்பர்களே, நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்த ஐட்டிரேஷனில் சிங்கிள் டைமென்ஷன் எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, 2 டைமென்ஷன் எப்படி பண்ணுறது, ஸ்கேலார்னால் என்ன, என்டி ஐட்டர்னால் என்ன, அதுக்கப்புறம் டேட்டா டைப் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அந்த பஃபரை வச்சு, அதுக்கப்புறம் என்டி நியூமரேட்னா என்ன, ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிங்கிள் டைமென்ஷன் பார்த்தோம், மல்டி டைமென்ஷன் பார்த்தோம். சரியா, இதான் வந்து அரே ஐட்டிரேஷன், ஒரு மாதிரி இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகேவா,
உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.